என்னடா மேல கைவீங்க? நான் பாக்குற போலீஸ் ஸ்டேஷனா? எங்க இருக்கிற ஆபீசரு? என்னது டேபிள் ஆண்ட காத்து வச்சு பீரோ வச்சுக்கிற? சாரி சார். என்னமா உங்களுக்குள்ள பிரச்சனை? ஐயா எங்க தாத்தா குச்சாருன்னு ஆயா ஆத்துக்குன்னு போயிடுச்சு. நைனா குச்சாருன்னு எங்க ஆத்தா புட்டுக்குன்னு போயிடுச்சு. அன்னைக்கு முடிவு பண்ண குடிக்கிறவன கட்டிக்க கூடாதுன்னு. அதனால இந்த கசமாலத்தை லவ் பண்ணி கட்டிக்கினேன் ஐயா. இன்னைக்கு இது குடிச்சின்னு வந்திருக்குதுயா. இனிமே நான் இன்னாத்துக்கு இருக்கணும், இன்னாத்துக்கு வாழணும். அதான் தீய குளிக்கலாம் நீங்க வந்துட்டு. டாஸ்மாகர் சாரி இன்ஸ்பெக்டர், உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லு. இது நெஞ்சாடா? இது நெஞ்சு மாதிரியே எடுப்பா இருந்தனால சொல்லிட்டேன். அத்த விடுங்க. நான் எதனால குடிச்சேன்? ஒரு கன்ஃபியூஷன்னால குடிச்சிட்டேன். அப்படி என்னடா உனக்கு கன்ஃபியூஷன்? தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இன்ஸ்பெக்டர். காவிரி பிரச்சனை தீருமா தீராதாங்கிற கன்ஃபியூஷன், சேது திட்டம் முடிஞ்சு எப்ப கப்பல் விடுவாங்கன்ற கன்ஃபியூஷன், இந்த ரோடு ஒன்வே ஆகுமா ஆகாதாங்கிற கன்ஃபியூஷன், கன்னித்தீவு கதை முடியுமா முடியாதாங்கிற கன்ஃபியூஷன், இதையெல்லாம் விட அதிகமா ஒரு கன்ஃபியூஷன் அட்டாக் பண்ணிச்சு இன்ஸ்பெக்டர். அதான் நான் தண்ணி அடிச்சிட்டேன். அப்படி என்னடா உன்னை அட்டாக் பண்ணுச்சு? ஒண்ணும் இல்லையப்பா, காலையில சவாரிக்கு வண்டி எடுத்துக்கின்னு குடிசையை விட்டு வெளியே வந்து சுவத்தை பார்த்தேன். அந்த கன்ஃபியூஷன்லாம் தண்ணி அடிச்சிட்டேன். அந்த சுவர்ல அப்படி என்னடா இருந்துச்சு? இல்ல சுவராண்டியா போறது இல்லையா? சொல்றேன் கேளு. வெளிய வந்து பாக்குறேன், கலைஞர் அழைக்கிறார், அம்மா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், வைகோ அழைக்கிறார், கேப்டன் அழைக்கிறார், கார்த்திக் அழைக்கிறார், அப்படியே எழுதி போட்டிருக்காங்கப்பா. அத்தனை பேரும் அட் அ டைம்ல அழைச்சா இந்த அப்பாவி தொண்டை யாராண்ட போவேன்? ஒருத்தராண்ட போனா மத்தவங்க கோச்சிக்க மாட்டாங்களா? அந்த கன்ஃபியூஷன்ல தான் தண்ணி அடிச்சிட்டேன். தெளிவா கன்ஃபியூஷன்ல நியாயம் இருக்குடா. அப்படியா? இது என்னது? டேய் லாக்அப் கீடா வேடா. இல்ல இல்ல வேடானா? இது போட்டு இது சாவி நான் நினைக்கிறீங்க? இல்ல, இது என் சம்சாரம். இதான் நானு. என் சம்சாரத்தை கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க. ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறா. எதுனா புத்திமதி சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குடும்பம்னு இருந்தா பூட்டுங்கிற பொண்டாட்டியும் சாவிங்கிற புருஷனும் ஒன்னா இருக்கணும். பொண்டாட்டி தனியா புருஷன் தனியா இருந்தா அந்த ஃபேமிலி உருப்படுறதுக்கு சான்ஸே இல்ல. கவலைப்படாத தம்பி, பூட்டையும் சாவியையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. வேண்டாம் வேண்டாம், சாவி எங்க போடுமோ அங்க போய் சேர்ந்துருச்சு. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், வில் மீட் அகைன். ஏய் சொல்லிட்டு வா. ஓகே, see you இன்ஸ்பெக்டர். பை தென். வரும்போது லோக்கல் தமிழ் பேசிட்டு வந்தாங்க, போகும்போது இங்கிலீஷ்ல பேசிட்டு போறாங்க. மாணிக்கத்துக்கு ஏரிச்சாமி எழுதுவது. இந்த லெட்டருடன் சாவியும் இருக்கிறது. தப்பிப்பது உன் திறமை.